நாட்டை ஆளும் கட்சி மதக்கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது என்று திமுக எம்பி TR பாலு மக்களவையில் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். முன்னதாக இந்து மக்களுடைய வழிபாட்டு உரிமையை திமுக அரசு தடுக்கிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசிய காட்சிகளையும் பார்த்தோம். திருப்பரங்குன்றம் விவகாரம் மக்களவையில் எதிரொலித்திருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை இதற்கு ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி திமுக எம்பிக்கள் கோரியிருந்த நிலையில் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து 12 மணிக்கு அவை கூடியதும் தற்பொழுது அந்த விவகாரம் தொடர்பாக பேசப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் மூத்த செய்தியாளர் கணபதி. திரு கணபதி, ஏற்கனவே 12 மணிக்கு மேலாக இந்த விவகாரம் குறித்து பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தற்பொழுது நடைபெற்று வருகிறது. என்ன நடக்கிறதுங்க? இன்று திருப்பரங்குன்றம் விவகாரம் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் வலுவாக எதிரொலித்திருக்கிறது. காலையிலேயே ஒத்திவைப்பு தீர்மானம் கோரி 2 அவைகளிலும் இந்த விவகாரத்தை உடனடியாக அவசரமாக விவாதிக்க வேண்டும் என திமுக வலியுறுத்தியது. காலையில் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாததால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவைத்தலைவர் சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. ஆகவே திருப்பரங்குன்றம் விவகாரத்தால் முதலில் அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் 12 மணிக்கு பிறகு இந்த விவகாரம் குறித்து பேச திமுகவின் மக்களவை குழு தலைவர் TR பாலுவுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட போது மீண்டும் பெரிய சர்ச்சை வெடித்திருக்கிறது. TR பாலு பேசும்போது ஆளும் கட்சி என பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து அவர்கள்தான் இந்த பதட்டத்தின் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியதன் காரணமாக எதிர்த்தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது. ஆளும் தரப்பிலிருந்து முதலிலே மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசி நீதிபதி குறித்து TR பாலு தெரிவித்த கருத்துக்களை எல்லாம் நீக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசினார். திருப்பரங்குன்றத்திலே நீதிமன்ற உத்தரவுகள் புறக்கணிக்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு அந்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த மறுக்கிறது. தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் நடவடிக்கை காரணமாக பக்தர்களின் வழிபடும் உரிமை மறுக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டினார். இது வாக்கு வங்கி அரசியல் எனவும் ஒரு சமுதாயத்தினரின் ஆதரவை பெற்று அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இத்தகைய நடவடிக்கைகளில் திமுக ஈடுபடுகிறது எனவும் கடுமையாக குற்றம் சாட்டினார். இதை தவிர மாநிலங்களவையிலே ஏற்கனவே ஒத்திவைப்பு தீர்மான கோரிக்கை மற்றும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளிநடப்பு என இந்த விவகாரம் மாநிலங்களவையிலும் எதிரொலித்திருக்கிறது. ஆகவே திருப்பரங்குன்றம் விவகாரம் நீதிமன்றங்களிலே நிலுவையில் உள்ள நிலையில் நிலையில் பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடைய இணைப்பில் இருக்கிற அவரோட பேசலாம். அம்மா வணக்கம். இந்த விவகாரத்தை நீங்க நேத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. தற்பொழுது இந்த மக்களவையில் இந்த விவகாரம் எதிரொலித்திருக்கிறது. மத்திய இணையமைச்சர் திமுக அரசு இந்து மக்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இதுல நேத்துல இருந்து நீங்க எல்லாருமே பொதுமக்கள்ல இருந்து பத்திரிகை சகோதரர்ல இருந்து கட்சியில இருந்து எல்லாருமே நாம அப்சர்வ் பண்ணிட்டு வர்றது என்னன்னா ஆரகன்ஸ் அண்ட் ஒரு பிடிவாத தன்மை இந்துக்களுக்கான உரிமையை கொடுக்கவே கூடாதுன்ற ஒரு பிடிவாத தன்மையில தான் இருக்காங்களே தவிர சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் கெடுத்ததுதானே தவிர எந்த சட்ட ஒழுங்கும் இல்லை. அங்க அப்படி பார்த்தா கூட மத்திய பாதுகாப்பு படையோட சேர்ந்து போய் ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பாதுகாப்பு ஏற்றிருப்பாங்க. எந்த குழப்பமும் இல்லை. அப்ப வேண்டும் என்றே சு வெங்கடேசன் முதல் நாளில இருந்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கும்னு சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தாஜா செய்வதற்காக இந்துக்களுக்கு எதிராக இருப்பதற்காக தொடர்ந்து முதலமைச்சர் மிக பிடிவாதத்தை அறிவித்திருக்கிறார் என்பதுதான் எங்கள் கருத்து. அதனால இதற்கு திமுக அரசு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். இன்னொன்று, பாராளுமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய அளவிற்கான பிரச்சனை இது அல்ல. நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றாகிவிட்டது. 2 முறைக்கு அல்ல 3 முறை நீதிமன்றம் அதை வலியுறுத்தி ஆகிவிட்டது. திருப்பி மேல்முறையீடு செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆக இதில் ஒரு பிடிவாத தன்மையை தான் தமிழக அரசு கடைபிடிக்கிறது. இதுல இஸ்லாமிய சகோதரர்களோ வேற எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இதுல எதிர்ப்பு தெரிவிக்கல. அங்குள்ள மக்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. அதனால இதுல அரசாங்கம் வேண்டுமென்றே ஒரு இந்து விரோத பிடிவாத போக்கை கடைபிடிக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே பதிவிடுகிறேன். இல்ல, நேற்று அமைச்சர் ரகுபதி இதற்கான ஒரு விளக்கத்தை ஒண்ணு கொடுத்திருந்தாரு. 2014 நீதிபதிகள் பவானி சுப்பராஜன் மற்றும் கல்யாண சுந்தரம் கொடுத்த அந்த தீர்ப்பை நாங்க மதிக்கிறோம், பின்பற்றோம். சோ நீதியை நாங்க எங்கேயும் மீறல அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இல்ல, பல இடங்களில் பல நீதிமன்றங்களில்
பழைய தீர்ப்புகள் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இல்ல அந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்யவோ அந்த மாதிரியான எந்த நடவடிக்கைகளும் இல்லாம புதிதாக ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது சரியில்லைன்ற மாதிரி தான் அவருடைய விளக்கம். எப்படி அது நீதிமன்றத்தோட நடவடிக்கைகளை எப்படி அப்படி சொல்ல முடியும்? எவ்வளவோ வரலாறு பதிவுகள் இருக்கிறது. இவங்களுக்கு வேண்டும்னா அந்த தீர்ப்பை எடுத்துக்கொள்வதும், இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தீர்ப்பை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் எப்படி சரியாக இருக்கும் என்பதும் எனது கேள்வி. இவங்க முதல் சொன்னதுக்கு மேல மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க உயர் நீதிமன்றம் நேற்று. ஆக எந்த காலகட்டத்திலும் எந்த தீர்ப்பும் மறுபடியும் அதை பேசுவதற்கோ அந்த உரிமையை மீட்பதற்கோ இந்திய ஜனநாயகத்தில் நிச்சயமாக வழிவகை இருக்கிறது. அதைத்தான் மதுரையில இந்து அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதுல வேண்டுமென்றே ஒரு பிடிவாத போக்கை தான் இவர்கள் கடைபிடிக்கிறார்களே தவிர, அப்படி பார்த்தா நீதிமன்றத்துக்கு தெரியாதா? 2014 ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, நீதிமன்றத்துக்கு தெரியாதா? நீதிமன்றம் இல்ல அந்த தீர்ப்பு படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? ரெஃபரன்ஸ் இல்லாம தான் நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்குறாங்களா? ஆக இது ஒரு அரகன்ஸ் என்ற பிடிவாத தன்மையை தான் நான் பாக்குறேன் இதுல. நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.